அடிக்குது. கேமரா பக்கா இருக்குல்ல. எஸ்கேட ஆக்டிங் வேற லெவல். கேமரா இது பாருங்க, டக்குனு போய் பாருங்க. கேமரா இந்த படம் முக்கியமாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்காண்டி உள்ள படம். இது வந்து 60s நடந்த ஒரு போராட்டம். நம்ம தமிழ் பராசக்தி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்டுடியோ, நான் அருண். நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் இப்போ நிறைய காட்டில் மேட்டில் எங்கே பார்த்தாலும் மலை பிரதேசத்தில், ஏன் வெளிநாட்டில் அதிகமாக வெளியூரில் தங்கியிருக்க ஊர் மக்கள்லாம் நம்ம டெல்டா மக்கள் தான். நம்ம மாடி எங்கள் ஊர் பக்கத்தில் கண்டிதமேட்டை, புள்ளிக்கோட்டை, ஆலங்கோட்டை, பரவக்கோட்டை, அந்த பக்கம் பட்டுக்கோட்டை சைடு, அப்படியே முதுப்பட்டிலேருந்து திருவாரூர் சைடு, திருத்தங்குடி சைடு, நம்ம கும்பகோணத்துலேருந்து இந்த தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் பூரா அதிகமாக மக்கள் பூரா வெளியூரில் தான் வேலை செய்வாங்க. அவங்க எல்லாரும் ஒரு பண்டிகைக்கு ஊருக்கு வந்து விசேஷமாக ஒரு 5 நாள் ஜாலியாக இருக்கிறாங்கன்னா, சந்தோஷமாக இருக்காங்கன்னா குடும்பத்தோட, அது வந்து இந்த பொங்கல் பண்டிகைக்கு தான். அந்த பொங்கல் பண்டிகைக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா அந்த படம் பார்க்கறதுக்காண்டி குடும்பத்தோடு வருவாங்க. உலகம் முறை ஒரு வருஷத்துக்கு சுற்றுறவங்கலாம் ஊருக்கு லீவில் வர்றது இந்த பொங்கல் பண்டிகை தான். அன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப வருத்தமான செய்தி. ஏதோ 2 படம் ரிலீஸ் ஆக வேண்டியதில்லை, ஒரு படமாக ரிலீஸ் ஆனிச்சு, அது பெரிய விஷயம். அந்த விதத்தில் இன்னைக்கு பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ஜனநாயகம் தெரியும், நேற்று ரிலீஸ் ஆக வேண்டியது 9ஆம் தேதி, ரிலீஸ் ஆக முடியல. அது சென்சார் போர்டு அவங்க சொல்கிறது தான் சட்டம். ஸோ இப்போ இதுக்கும் சென்சார் போர்டு சொல்லிட்டு இருந்தாங்க, நல்ல வேளை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபெஸ்டிவலுக்கு இந்த ஒரு படமாவது மக்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கேன்னு ரொம்ப சந்தோஷம். ஓகே, படம் பராசக்தி படம் ரொம்ப ஒரு 70s எடுத்த காலகட்டத்தில் அந்த பராசக்தி தலைவர் இவர் ஐயா சிவாஜி கணேசன் நடித்த காலகட்டத்துலேயும் நடந்த மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. சிவகார்த்திகேசனுக்கு ஒரு ரொம்ப இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அவருக்கு ஒரு நடிப்புக்கு ஒரு பெரிய இது இந்த படத்தில் இருக்குது. அது இல்லாமல் ஜெயம் ரவி சார் ரவி மோகன் அவர் நடிச்சிருக்காரு, அதிலும் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் ஃபஸ்ட் டைமாக தெலுங்கு ஆக்டர் வந்து ஆக்ட்ரஸ் சீரியல் நடிச்சிருக்காங்க, ஃபஸ்ட் டைம் தமிழில் அறிமுகம் வாங்குறாங்க. படத்தை வந்து மேடம் சுதா மேடம் எடுத்துருக்காங்க. சுதா தெரியும், மணியத்தோட அடிஷன்ட்டு ரொம்ப சூரிய போட்டில் எடுத்துருக்காங்க. நேஷனல் அவார்டு டேரக்டர் அவங்க. படம் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது இந்த படத்துக்கு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்க்க மணி 9 மணிக்கு தான் ஷோ ஆரம்பிக்குது. படம் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன், மறுபடியும் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஓகே, பார்த்து நானும் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, ஹாப்பி பொங்கல். நல்லா இருக்கும் படம், பார்ப்போம். வாழ்க தமிழ், தமிழ் வாழ்க. பராசக்தி படம் வந்தாச்சு, பார்த்து மக்கள் வருவாங்க. நம்ம மாட்டி பக்கம் என்ன சொல்றாங்க பார்ப்போம். அந்த படம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பராசக்தி? பராசக்தி நல்லா இருக்கு. பராசக்தி பார்த்தீங்களா? பார்த்தேன். நம்ம ஜனநாயகம் தமிழ் பத்தி பேசிருக்காங்களா? தமிழ் பத்தி பேசியிருக்காங்க. அதனால நம்ம தளபதி தான் ஜனநாயகம். வெற்றி பெற்ற ஜனநாயகம், வெற்றி பெற்ற படம் இருக்கு பராசக்தி. வாழ்க தமிழ். நல்லா இருக்கு. இந்த வருஷம் பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணலாம். தலைவர் சூப்பரா நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேசன். கடைசி சீன் ஃபைட் சூப்பரா இருக்கு. வாழ்க. சூப்பரா இருக்கு. பராசக்தி நல்லா இருக்கு. பராசக்தி தரமா இருக்கு, ஆனா நல்லா இல்ல. பராசக்தி பராசக்தி வேற மாதிரி. வேற மாதிரி இன்ட்ரோல எல்லாம் வந்து புல்ல அரிக்குது. கேமரா பக்கா இருக்குல்ல. எஸ்கேட ஆக்டிங் வேற லெவல். கேமரா இது பாருங்க, டக்குனு போய் பாருங்க. கேமரா எல்லாம் வேற மாதிரி. நான் சைப்பா பாத்து வெளில வர தொண்டை கட்டி போடு. இன்னொரு அட்டிலாம் போணும். தமிழை பத்தி பயங்கரமா எடுத்துறேன். பாருங்க, எஸ்கேட ஆக்டிங் எல்லாமே பக்கா. ஓகே, எஸ்கே தான், எப்பவுமே எஸ்கே தான். ஓகே, அது படம் பாத்தீங்களா? பராசக்தி நல்லா இருக்கு. படம் வேற லெவல்ல இருக்கு. ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். ஸ்ரீலீலாம் பயங்கரமா நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஒவ்வொரு படத்துலயும் அவரோட ஸ்பெஷலா ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு. படம் சூப்பரா இருக்கு. ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். அது உண்மை சம்பவம் நல்லா இருக்குல்ல? உண்மை சம்பவம் எல்லாமே அருமையா இருக்கு. சில இடத்துல மியூட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். இந்த முக்கியமா இந்த தீ பரட்டும் நீதி பரட்டும் அதெல்லாம் மாத்திருக்காங்க. அது மாதிரி கலைஞரை காட்டுல அண்ணாவை நல்லா காமிச்சிருக்காங்க.
ஒரு 2-3 சீட் காமிச்சிருக்காங்க. ஈவன் ஆக்டர்ஸுமே எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜெயம் ரவிலாம் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக பார்த்த ஒரு ஆள் வந்து ஃபுல் பக்கவா சரியான வேலை நடிச்சிருந்தாங்க. ஜிவியோட மியூசிக் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. பாட்டு எல்லாமே சூப்பர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அருமையா இருந்தது. அருமையா இருந்துச்சு படம். பொங்கலுக்கு கண்டிப்பா ஹிட். எல்லாரும் ஜனநாயகன் இதுக்கும் போட்டி போட்டு போனோம். இது தமிழ் படம். தமிழர்களா இருக்கிறவங்க எல்லாம் உணர்ச்சிகரமா வந்து பார்த்துட்டு போகலாம். மிஸ் வந்து பொங்கலுக்கு ஜனநாயகன் ரொம்ப மிஸ் பண்றோம். தமிழ் சினிமா எஸ்கே மட்டும் தானே. தமிழ் சினிமா எஸ்கே தான். விஜய் அவர்களுடைய கரியரை பார்க்க போயிட்டாங்க. அடுத்து எஸ்கே தான். தம்பி தான். படம் 100% வேற மாதிரி. படம் நல்லா இருக்கு. ஆனா எப்பயோ ஒரு வேண்டிய படம் இப்போ வந்திருக்கு. ஆமா, அது இன்னும் மக்களுக்கு வந்து இப்பதான் புரியுது. எப்பயோ நடக்க வேண்டிய கதை இது. அப்போ வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவ்வளவுதான். படம் மாசு தளபதி தான் இல்ல. ஆனா ரிவ்யூ கூட படம் சூப்பரா இருக்கு. ஜனநாயகம் வந்து தான் நக்கிட்டு தான் போயிருக்கணும். ஆமா கண்டிப்பா நல்லா பாத்தியா ப்ரோ ப்ரோ பராசக்தி அப்படிங்க. நல்லா இருக்கு பார்க்கலாம். நல்லா இருக்கு பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஓகே எல்லாம் பார்க்க கருணாநிதி எல்லாம் இருக்கு. நல்ல படம். போய் தான் முன்னாடி போனார்ல. அப்படியா? இப்போ படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாரும் வாங்க பார்க்கலாம். படம் பாத்தியா? இன்னும் பார்க்கலப்பா, இனிமே தான் பார்க்க போறாங்க. ஊரியலா? ப்ரோ பாத்தீங்களா? நல்லா இல்லையா? என்ன பிடிக்கல? ஸ்டோரி ஓகே, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கீங்களா? என்ன படம் பார்க்கலாம்? எந்த படம் பார்த்தீங்க? இனிமே தான் பார்க்க போறோம். ஒரு எக்ஸைட்டா இருக்கு. ஜெயராம் வந்து வில்லனா முத நடிச்சிருக்காரு. அதனால ரொம்ப எக்ஸைட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அவளோட இருக்கிறோம். அடுத்த ஷோக்கு படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றோம். கமெண்ட்ல பண்ணுங்க. கண்டிப்பா பண்றோம். ஓகே சூப்பர், தேங்க்யூ. படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு படம். லாஸ்ட் சீன் கட் பண்ணிட்டாங்களாமே, டயலாக் வருமா, அது வரவே இல்லையே, மிஸ் பண்ணிட்டோம். ஆமா சரி, அது வந்து இன்னும் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எஸ்கே செம்ம ஆக்டிங். இப்பதான் பார்க்க போறேன். அதான் என்னைக்குமே எஸ்கே தான். ஆமா, விஜய்ங்கிறவரு ஒரு படம் வர மாதிரி ஐடியா யாருக்கும் இல்ல. அதான் எஸ்கே படம் மட்டும் தான் பார்க்க வந்திருக்கோம். அதான் இவ்வளவு போஸ்டர் பேனர் எல்லாரும் போட்டிருக்கானோ, பிரச்சனை இல்ல. அதான் தமிழ்நாடு மட்டும்தான். அவருக்கு அந்த சென்சார் இது கிடைக்காம தான் அவர் அந்த மனுஷன் இது பண்ணிட்டு இருக்காரு. அவரு உழைச்சவரு, டைரக்டர் மற்றவங்க எல்லாரும் உழைச்சவரு. பார்க்கலாம், அவருக்கு ஏதாவது அவர் முயற்சியில அவரு பார்க்கட்டும் சொல்றாங்க. பெரிய ப்ரொடக்ஷன்ல அதான் இது ஓகே. எனக்கு இந்த பராசக்தி ஓகே. சரி பராசக்தி நல்லா இருக்கு. ரத்னமாலா மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். பேர் கம்ப்யூட்டரும் தடங்களா, மூவிக்கும் தடங்கள், கம்ப்யூட்டருக்கும் தடங்கள் ஆகிட்டு ரிப்பேர் ஆகிட்டு. ஓகே, பராசக்தி படம் பார்த்தாச்சு. ஃபெஸ்டிவலுக்கு 2 படம் வரும்னு வச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு படமாக விட்டாங்களே, அது ஒரு நல்லது, ஆறுதலாக இருக்குது. எப்படியோ பராசக்தி படம் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் பார்க்கலாம். எல்லாம் சொல்லி படம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்திருக்குது. படம் என்ன கேட்டால் எப்படி இருக்குன்னா, படம் அருமையான படம். ஒரு பொங்கலுக்கு ஒரு ட்ரீட்டு அப்படின்னு சொல்கிறது கூட சிவகார்த்திகேயன் சாருக்கு ஒரு நல்ல ட்ரீட்டு. ரவிமோகன் சாருக்கு, அதற்கு எல்லாருக்குமே படத்தில் நடித்த அத்தனை டீமுக்கும் ஒரு அற்புதமான திரைப்படம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு. சில பேர் லேக்கு செலவு சொல்லியிருப்பாங்க. ஜனநாயகம் வருத்தத்துலேயும் சில பேர் போயிருப்பாங்க மக்கள்லாம். படம் ஃபஸ்ட்டு பராசக்தி இப்போ இருக்குன்னா அந்த சுதா மேடம் டேரக்ஷன் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு அந்த 60s 50s நடக்கிற அந்த காலகட்டத்தை அப்படியே கண்மூடி கொண்டாந்துருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பழைய காலத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த அப்போ உள்ள வாழ்க்கையை பார்க்குறது மாதிரி. 90s பிறந்தவங்களாம் தெரியும் சராசரி வாழ்க்கையை இப்போ உள்ளது. அதை கண்மூடி கொண்டாந்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சுதா மேடம் டேரக்ஷனுக்கு. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு படம். சிவகார்த்திகேயன் ஆக்டிங்காக இருக்கட்டும், ரவிமோகனோட மிரட்டலாக இருக்கட்டும், அதோட யதார்த்தமான அந்த குறும்பாகவும் அந்த ஆக்ஷனாகவும் அடிக்கிற நடிப்பு. இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் தமிழுக்கு வந்திருக்காங்க. அருமையாக அடிச்சிருக்காங்க. அவங்க நடிப்பை இப்போ தமிழ் மூவியில் இப்போ பார்க்க முடிஞ்சது. எல்லாருமே அருமையாக அவங்களோட ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. படமும் அற்புதமாக வந்துருக்குது. இந்த படம் முக்கியமாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்காண்டி உள்ள படம். இது வந்து 60s நடந்த ஒரு போராட்டம். நம்ம தமிழுக்காண்டி நடந்த அந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்துக்கு தழுவி எடுத்துருக்காங்க அந்த படத்தை.
அதை அருமையாக சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்ல முடியுமோ அந்த வாக்கில் அழகாக நம்மளுக்கு புரியும்படி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த படம் தொடர்ச்சியாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போயிட்டுருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கான மாதிரி இருக்கும். லேக்காகி தான் வரும். அது புரிஞ்சிக்க வேண்டியதான். அந்த கதையோட புரிஞ்சுக்கணும். அவ்வளோ அப்போ உள்ள நடைமுறைக்கு எப்படி நடந்துச்சுங்கிறத அது உண்மை சமூகத்தை தழுவி அழகாக எடுத்துக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போதைக்கு உள்ள யார் தலையிட்டாங்களோ யாராவது தலையிடாதவங்க எப்படி சப்போர்ட் பண்ணாங்க எல்லாரையும் தழுவி அற்புதமாக நம்ம கண்ணுமூடி ஒரு உண்மை சமூகத்தை தழுவி நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததை அப்படியே கண்மூடி கொண்டாந்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது. எஸ்கே சாரை பற்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது சார். சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக ஃபைட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக யதார்த்தமாக அவரோட முழு நடிப்பையும் அதில் காட்டியிருக்காரு. படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். அதே ஹீரோவாக பார்த்த நம்ம ரவிமோகன் சார், ஹீரோவாக பார்த்த ரவிமோகன் சார் இப்போ வில்லனாக நெகட்டிவ் இடத்துல மாட்டிருக்காரு. கண்ணிலே மாட்டி தள்ளியிருக்காரு. சூப்பராக அவரோட ஆக்டிங்கு, ஆக்ஷனு, அவரோட நடிப்பெல்லாம் பாருங்க மறந்து போயிருவீங்க. நல்லாயிருக்கும். அதர்வா செம்மையாக நடிச்சிருக்காப்புல. ரொம்ப குறும்பாக ரொம்ப அதே மாதிரி அவருக்கு அடுத்த படம் நல்லா நடிக்கணும் வரணும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து ஸ்டில்லாம் அருமையாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட போர்ஷன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்டாக வருது. முதல் படத்துலேயே வந்து தமிழ் வாழ்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். சுதா மேடத்துக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். படத்தை அருமையாக கொடுத்ததுக்கு. மியூசிக் ஜிவியோட 100வது படம். ரொம்ப அற்புதமாக படத்துக்கு பெரிய பலமாக மியூசிக் தான். அதை அற்புதமாக கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ். மியூசிக் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். பட டீமுக்கு நல்ல வாழ்த்துக்கள். எல்லாருமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. படம் போய் பாருங்கள். லேகு அப்படின்னு நினைக்காம ஒரு லேகு இருக்குன்னு தான் சின்ன கொஞ்சம் ஆனால் கதை ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிடுறாங்க. எப்படியோ படம் அற்புதமாக வந்திருக்குது. ஓகே, டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.